வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை கலைஞர் அரங்கத்தில் பிப்ரவரி 9 ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சிறந்த அனுபவத்தை கொடுத்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் மூஞ்சூர்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் திருவிழா. சீறி பாய்ந்தோடிய காளைகளை இருபுறமும் நின்று ஆரவாரத்துடன் கண்டுகளித்த மக்கள். திருச்சி மணப்பாறை ஜல்லிக்கட்டில் முடிந்தால் பிடித்துப்பார் என கம்பீரமாக களத்தில் நின்ற காளைகள். தாங்கள் வளர்த்த காளைகளுடன் ஜல்லிக்கட்டில் வலம் வந்த பெண்களால் பார்வையாளர்கள் உற்சாகம். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி நடைபெற்ற வினோத விளையாட்டு. சினிமா பாணியில் பிளாஸ்டிக் பந்தை வாயில் வைத்தபடி இலக்கை எட்டிய தம்பதியினருக்கு சிறப்பு பரிசு. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக 7 பேர் கொண்ட புதிய கண்காணிப்பு குழுவை அமைத்தது மத்திய அரசு. தமிழ்நாடு அரசு சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் உள்ளிட்டோருக்கு குழுவில் இடம். சென்னை தீவுத்திடல் சுற்றுலா பொருட்காட்சியில் காணும் பொங்கலையொட்டி குவிந்த பொதுமக்கள். அரசு சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகள் மற்றும் விளையாட்டு சாதனங்களை பயன்படுத்தி உற்சாகம். பொங்கல் விடுமுறையையொட்டி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கும்பக்கரை அருவியில் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்ட மக்கள். மாமல்லபுரம் கடற்கரை கோயில், வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தவசு உள்ளிட்ட பகுதிகளை ஆர்வத்துடன் கண்டுகளித்த மக்கள். செஞ்சிக்கோட்டையில் குதிரை லாயம், யானைக்குளம், கல்யாண மண்டபம் உள்ளிட்ட இடங்களை குடும்பத்தினருடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். காணும் பொங்கலையொட்டி வேளாங்கண்ணி பேராலயத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கடலில் குளித்தும் கடற்கரை மணற்பரப்பில் குடும்பத்தினருடன் விளையாடியும் உற்சாகம். சென்னை கிண்டி சிறுவர் பூங்காவில் குடும்பமாக குவிந்த மக்கள். பாம்பு, முதலை, மான் உள்ளிட்ட வன விலங்குகளை உற்சாகத்துடன் கண்டுகளித்த குழந்தைகள்.